நான் எந்த தவறும் செய்யவில்லை என நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வாதம் செய்துள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவரது ஜாமீன் மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது தொடர் காவல் நீடிப்பதால் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் உள்ளார். இன்றுடன் செந்தில் பாலாஜி கைதாகி ஓராண்டு நிறைவாகியிருக்கும் நிலையில் தற்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்து வருகிறது. இந்நிலையில் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்காக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு செந்தில் பாலாஜி ஆஜர் செய்யப்பட்டார். பின்னர் குற்றச்சாட்டுக்களை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என நீதிபதி அல்லி கேள்வி எழுப்பவே அதற்கு செந்தில் பாலாஜி இல்லை எனவும் மேலும் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என வாதிட்டு உள்ளார். அது மட்டுமின்றி சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய தன்னை அனுமதிக்குமாறும் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். செந்தில் பாலாஜியின் வாதங்களை கேட்ட நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜியின் காவலை ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.